சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் தன்னுடைய பயணத்தை மிதுனத்தில் சஞ்சரிப்பதும் அவருடன் நெருங்கிய நிலையில் உச்ச சந்திரன் வருவதும் ஒரு அமாவாசைக்கு நெருங்கிய காலமாக அது முன்னமே விவரிக்கிறது. இன்றைய 12ஆம் வீட்டாதிபதி தன் ராசிக்கு 10ல் இருப்பது வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல உயர்வினை பெறுவார். ஒரு பிள்ளைக்கு உத்தியோக உயர்வால் வருவாய் கிட்டும். அயல் நாடில் சென்று வாழ்வோர் அந்த அரசால் லாபம் காண்பர். இன்றைய காலகட்டத்தில் மனைவி மூலம் ஆதாயம் இருப்பினும் அவரால் வாக்குவாதம் வரும், கவனம் தேவை. ஏனெனில் கர்மகரகன் முயற்சி ஸ்தானாதிபதி ஆகிய சுக்கிரன் தன் கேதுவுடன் இணைந்து ராசியில் இருப்பது தன்னுடைய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சு நிதானம் தேவை, அல்லது அது தடைகள் பெற்று நீட்டித்து கொண்டே இருக்கும். கவனமுடன் செயல்பட்டு வெற்றி காண வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஒரு பிள்ளையால் லாபமும் ஒரு திடீர் தனத்தையும் வெகு தூர கோயில் பயணத்தால் நன்மையும் கிட்டும். தன் குலதெய்வ வழிபாடின் மூலமோ அல்லது தன் எண்ணிய இஷ்ட தெய்வத்தை சென்று வணங்கும் காலமாக இருக்கிறது. இது கடல் கடந்து செல்லும் காலமாக அமைவதால் சிறிது கவனமுடன் செயல்படவும். ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்கலாம், அவர்கள் வைத்தியத்தின் மூலம் நல்லா நன்மை பெறுவர். தெய்வ வழிபாடு அவசியம்.